सर्वेषां नमस्कारः। प्रार्थना श्लोकम्। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी, विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा, निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पठामि संस्कृतं नित्यं वदामि संस्कृतं सदा, ध्यायामि संस्कृतं सम्यक् वन्दे संस्कृतमातरम्। संस्कृतस्य प्रसाराय नैजं सर्वं ददाम्यहम्, संस्कृतस्य सदा भक्तो वन्दे संस्कृतमातरम्। संस्कृतस्य कृते जीवन् संस्कृतस्य कृते यजन्, आत्मानमाहुतं मन्ये वन्दे संस्कृतमातरम्, वन्दे संस्कृतमातरम्। सर्वेषां नमस्कारः। என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார், கிளியரா கேக்குது. கேக்குது. சந்தோஷம். நேத்து நம்ம 6 பாடங்கள் வரைக்கும் முடிச்சிட்டோம். அதுல வந்து நமக்கு ஒரு சில அதுல வந்து ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது இப்போ நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அதாவது இந்த பஞ்சமாட்சரம்னு சொல்லக்கூடிய வர்க்கீய வியஞ்சனம்னு சொல்லுவாங்க. வர்க்கீய வியஞ்சனம், வியஞ்சனம்னா வந்து நமக்கு மெய் எழுத்துங்கிறது தெரியும். அது என்ன வர்க்கம் என்கிற ஒரு இதுனா குரூப் தான், வேற எதுவும் இல்லை. ஒரு குரூப்பா சேர்ந்து வருகின்ற எழுத்துக்கள் அர்த்தம். அதெல்லாம் ஒரு வர்க்கம்னு சொல்லுவோம். நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். வர்க்கீய வியஞ்சனம்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க இல்லைங்களா? வர்க்கம்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு குரூப். அதாவது வியஞ்சன அக்ஷரங்கள் வந்து வர்க்கீய வியஞ்சனம்னு நம்ம பார்த்தோம்னா கவர்கஹா க வரிசை, சவர்கஹா ச வரிசை, டவர்கஹா ட வரிசை, தவர்கஹா பவர்கஹா என்று சொல்லக்கூடிய தா வரிசையும் பா வரிசையும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வர்க்கத்துல ஒரு குரூப்ல வருகின்ற எழுத்துக்கள். எப்படி க க க க, இந்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம தமிழ்ல வந்து ஒரே ஒரு எழுத்து தான் யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து ஒரு குரூப்ல இருக்கிற லெட்டர்ஸ், நாவும் சேர்ந்துதான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த 25 எழுத்துக்கள், அதாவது காவில இருந்து மா வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் வந்து நம்ம வந்து வர்க்கீய வியஞ்சனம்னு சொல்லுவோம். அந்த வர்க்கீய வியஞ்சனங்கள் வந்து எழுத்துக்கு, அதாவது ஒரு வார்த்தைக்கு இடையில வரும் பொழுது அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்ல போற ஒரு விஷயம். நிறைய பேர் நம்ம வந்து ஹிந்தி படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த ஹிந்தி படித்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹிந்தியில வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஒரு டாட் வைப்போம். அந்த டாட்டுக்கு வந்து சம்டைம் வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா இங்கு சவுண்டு கொடுப்போம், சம்டைம் வந்து இஞ்சு சவுண்டு கொடுப்போம், சம்டைம் வந்து எண்ணு சவுண்டு கொடுப்போம். இந்த பஞ்சமாட்சரம்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு வந்து அப்பப்போ மாற்றுவோம். இந்த 5 லெட்டருக்கும் வந்து ஒரே ஒரு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுஸ்வாரம் தான் ஹிந்தியில. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா அனுஸ்வாரம் வந்து எப்படி மாறணும், அதனுடைய பஞ்சம அக்ஷரமா நம்ம போய் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கங்கணம்னு ஒரு வார்த்தை நான் எழுதுறேன். க இங் க
நா இம். கங்கணம் நம்ம எழுதும் பொழுது கா டாட் வைக்கலாம்னா வைக்கக்கூடாது. சம்ஸ்கிருதத்தில் வந்து இது தப்பான ஒரு பிரயோகம். கண்டிப்பா வந்து நம்ம டாட் அங்கே வந்து வைக்கக்கூடாது. அந்த எழுத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷம். எழுத்துக்கு அப்புறம் வந்து இருக்கிற அந்த எழுத்தை பார்க்கணும். அதாவது இந்த புள்ளி எழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த எழுத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், இருக்கிற எழுத்தை பார்க்கணும். அதனுடைய 5வது எழுத்து இங்க எழுதணும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கா இருக்கு. காவோட 5வது எழுத்து என்னது? ஙா. அப்போ இந்த எழுத்து இங்க இப்படிதான் எழுதணும். நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம இதுல படிச்சிருக்கோம், சுபோதினில படிச்சிருக்கோம். எந்த எழுத்துக்கள் வந்து பாதி எழுத்து எழுத முடியலையோ அந்த எழுத்து வந்து அதுக்கு அடுத்து வர எழுத்து வந்து அதுக்கு கீழே எழுதணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. கங்கணம் இப்படித்தான் எழுதணும். இப்படி எழுதுனா தப்புங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் மறுபடியும் நமக்கு வரும். அதாவது இப்படி எழுதுனா தப்புங்களான்னு சொல்லி ஒரு டவுட் வரும். தப்பு கிடையாது. ஆனா எழுதுகின்ற சம்ஸ்கிருதம் எழுதுகின்ற முறையே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட். இது தப்பு கிடையாது. ஆனா ஓகே, அவ்வளவுதான். ஆனா சம்ஸ்கிருதத்துல வந்து நீங்க சம்ஸ்கிருத புத்தகங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதுதான் கரெக்டான ஒரு முறை. அதே மாதிரி ஒரு டாட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ச வந்துச்சுன்னா அப்போ அங்கே வந்து இன்ஜின் போடணும். டாட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டா வரிசையில வந்து ஏதாவது ஒரு எழுத்து, வெறும் சா சொல்லல, ச, ச, ஜ, ஜ இந்த 4 லெட்டர்ஸ் வந்தாலும் இது வந்து இந்த ஞா தான் போடணும். அதே மாதிரி டவர்க்கம் டாவில இருந்து டா வரைக்கும் வந்துச்சுன்னா டாட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அப்போ இந்த இன்னு தான் போடணும். அதே மாதிரி டாட் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு தாவில இருந்து தா வரைக்கும் இருக்கிற லெட்டர்ஸ் எது வந்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம இந்த நாவோட பாதி தான் நம்ம இங்கே போடணும். அதே மாதிரி டாட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாவில இருந்து பா வரைக்கும் வந்த லெட்டர்ஸ் வந்து இம் இப்படிதான் பாதி எழுதணும். இதுதான் வந்து சம்ஸ்கிருதத்துடைய நியமங்கள்னு பார்த்தா இதுதான் நமக்கு. ஸோ இது வந்து நம்ம எழுதும்போது கொஞ்சம் கவனமா எழுதணும். எப்பவுமே ஒரு இன் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம டக்குன்னு வந்து எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அகம் கச்சாமி, அகம் டிக்டேட் பண்ணும் பொழுது அகம்னு டக்குன்னு நீங்க எழுதிட்டீங்கன்னா அது சம்டைம் வந்து தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ டிக்டேட் பண்ணும் பொழுது அகம்னு சொல்லுவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. நாம என்ன செஞ்சிருவோம், ஆஹா மா போட்டு ஸ்லாஷ் போட்டுருவோம். அப்புறம் கச்சாமின்னு போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த ரூல்ஸ் படி இது தப்பு. ஏன்னா ஃபாலோவிங் லெட்டர் வந்து கான்சனன்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டாட் தான் போடணும் ரூல்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ இது தப்பா ஒரு முறையா போயிடும். அதனால இது கொஞ்சம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு இன் சவுண்டுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு வார்த்தை வருதான்னு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த வாக்கியத்தை வந்து நம்ம முழுசா எழுதணுங்கிறது ஒரு நியதி சம்ஸ்கிருதத்துல. இது நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். அதனுடைய உதாரணங்கள்ல இங்க கொடுத்துருக்காங்க. கங்கா, சஞ்சிகா, கண்டகம், அந்தகா, அம்பான்னு சொல்லி நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய இதுவும் கொடுத்துருக்காங்க அபியாசங்களுக்கு. இதுதான் அதனுடைய ரூல்ஸ். இப்ப இங்க கொடுத்துருக்காங்க சங்கஹா. இங்க வந்து டாட்டுக்கு அப்புறம் கா இருக்கிறதுனால அப்போ இது எப்படி எழுதணும், சங்கஹா. அப்போ இன்னொரு டவுட் வரும், இப்படி எழுதிட்டு கா கீழே தான் எழுதணும் இல்லைங்களா. அப்போ அதனுடைய விசர்க்கம் கீழே எழுதணுமா இல்ல மேல எழுதணுமான்னு சொல்லி ஒரு டவுட் வரும். கண்டிப்பா அது வந்து மேலதான் எழுதணும், கீழே எழுதக்கூடாது. அந்த எழுத்து மட்டும்தான் நீங்க வந்து அந்த எழுத்து மட்டும்தான் நீங்க என்ன செய்றீங்க, போறீங்களே தவிர அது சம்பந்தப்பட்ட எல்லா ஒத்துக்கள்னு சொல்லக்கூடிய அது எல்லாமே வந்து நீங்க இப்படிதான் எழுதணும். அந்த நாவுக்கு நேரம் தான் எழுதணும். அதே மாதிரி சம்பத்துன்னு ஒரு இருக்கு. ச பா டாட்டுக்கு அப்புறம் பா இருக்கிறதுனால அங்க என்ன வரணும், மாவோட பாதி வரணும். ப இத் சம்பத். ஷங்கா
அப்போ ஷங்கான்னு வரும் பொழுது இங்கேயும் அதே மாதிரி தான் கா வந்திருக்கு, அப்போ ஞா வரணும். ஷ ஞா. இந்த கா மட்டும் தான் எழுதுன்னு தவிர அதனுடைய ஒத்து அது வந்து துணை எழுத்து வந்து இங்கே தான் எழுதணுமே தவிர இங்கே கீழே எழுதக்கூடாது. ம். அப்புறம் வந்து என்ன இருக்கு, அஞ்சனம். ம். டாட்டுக்கு அப்புறம் ஜா வந்ததுனால அஞ்சனம். பந்தஹா, டாட்டுக்கு அப்புறம் தா இருக்கு, அப்போ இது வரணும், பந்தஹா. ஷிம்பான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, டாட்டுக்கு அப்புறம் பா வந்திருக்கு, அப்போ அங்கே என்ன வரணும், ஷிம்பான்னு சொல்லி இப்படி எழுதணும். இதுதான் அதனுடைய ரூல்ஸ். இதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கவனத்தோட இருந்தாலே போதும். இது வந்து பெருசாக நம்ம வந்து மெனக்கட்டு பைகாட் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். என்னன்னா டாட்டுக்கு அப்புறம் வந்து என்ன எழுத்து வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எழுதுவேங்கிற ஒரு பழக்கத்தில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு எழுதும்போதே அது வந்துடும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். சப்தமः பாடः. மூடः பரப்பிரத்யேனேய புத்திஹி. மூடஹான்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா, முட்டாளுங்கிறதுக்கு மூடன் நம்ம தமிழ்லையும் சொல்றோம். பரப்பிரத்யேனேய புத்திஹி, அதாவது பரஹனா மற்றவங்கன்னு அர்த்தம். மற்றவங்க சொல்படிதான் அந்த முட்டாள் வந்து கேட்பானே தவிர அவனா சுயமா சிந்தித்து என்ன செய்ய மாட்டார், ஒரு வேலை செய்ய மாட்டாருங்கிறது தான் இது சொல்றாங்க. மூடன் பிறருடைய அறிவினால் வழி நடத்தப்படுகிறான் என்கிறது இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம 6 புத்தகங்கள்ல பார்த்தோம்னா வர்த்தமான காலம் பார்த்துட்டோம். அதுல வந்து புருஷத்திரயம், வச்சனத்திரயம், லிங்கத்திரயம், இந்த 3மே அதுல நம்ம பார்த்துட்டோம். அதுல வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து அகச்சத் என்று சொல்லக்கூடிய ஒரு பூதகால ரூபம் பார்த்தோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, லோட்டுன்னு சொல்லக்கூடிய பிரேரணா, அதாவது தூண்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பாடத்தையும் பார்த்தோம். கச்சது, ஆகச்சது, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பவிஷ்யத் காலம்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. எதிர்காலத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ ஓரளவு வந்து நம்ம சம்ஸ்கிருதத்துல வந்து பேசிக் இருக்கிற அந்த இலக்கணத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வர்ற இலக்கணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரயோகம் இருக்குன்னு சொல்றதுக்காக வேண்டி வரப்போற பிரயோகங்கள். இப்போ நம்ம இங்க பார்க்குறோம் பாருங்க. இப்ப பார்க்க போறது வந்து பூத காலம் தான். இப்பவும் பார்க்க போறது பூத காலம், ஆனா அது இன்னொரு வகையான பிரயோகம். இது என்ன பிரயோகம், ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தாச்சு இல்லைங்களா. அகச்சத், அதனுடைய பகுவச்சனம் நம்ம என்ன படிச்சோம், அகச்சன்னு படிச்சோம் இல்லைங்களா. இது வந்து பிரதம புருஷால பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அகச்சஹா, இது மத்தியம புருஷோட ஏகவச்சனம். அகச்சத, இது வந்து மத்தியம புருஷம். அப்புறம் வந்து அகச்சம், அகச்சாமா, இது வந்து நம்ம என்ன படிச்சோம், உத்தம புருஷன் படிச்சோம்
இல்லைங்களா? இந்த 3 இந்த பிரயோகத்துக்கு பேரு என்ன பிரயோகம்னா லங்கு பிரயோகம்னு சொல்லுவாங்க. லங்கு பிரயோகம், பிரயோகான்னு சொல்லுவோம். இந்த பூத காலத்துக்கு பேரு, அதாவது இந்த இந்த ரூபம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இதுக்கு வந்து அகச்சத், அகச்சன், அகச்சஹ, அகச்சத, அகச்சம், அகச்சாம. இது வந்து உங்களுக்கு பூத காலம் தான். ஆனா இந்த இதுக்கு பேர் வந்து லங்கு பிரயோகம். இப்போ நம்ம பார்க்க போறது பூத காலத்துல வந்து இப்ப பார்க்க போறது இக் த வ து, தவத்துன்னு சொல்லுவாங்க. தவத்து பிரத்யயம் இப்ப பார்க்க போறோம். என்ன பிரத்யயம்? தவத்து பிரத்யயம். ஏன் இதுவும் யூஸ் பண்ணணும் அதுவும் யூஸ் பண்ணணுங்கிறது வந்து காரணங்கள் நான் சொல்றேன். சம்ஸ்கிருத பாரதியில் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மேபி 10 நாள் ஸ்போக்கன் சம்ஸ்கிருதம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் இல்லைங்களா? அப்போ நாம இந்த பிரயோகம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அகச்சத், அகச்சன், அகச்சஹ, அகச்சத, அகச்சம், அகச்சாமா என்கிற விஷயத்த வந்து நம்ம அங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இந்த தவத்து பிரத்தியம் தான் நம்ம அங்கே சொல்லிக் கொடுப்போம். என்ன காரணம்னா கலோக்கியலா வந்து இது வந்து கிராமர் முறைப்படி கொஞ்சம் ஈஸி. இது ஆக்சுவலி அகச்சத்தை விட இது கொஞ்சம் ஈஸி. அப்ப அது டஃப்பானா அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு சில காரணங்களால தான் இந்த சம்ஸ்கிருத பாரதியில வந்து 10 நாள் கிளாஸ்ல வந்து இது சொல்லப்படுது. என்ன காரணங்கிறது நான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா சஹா பாடம் படித்தவான், சஹா பாடம் படித்தவான், ஏஷஹ உத்தரம் தத்தவான், இவன் பதிலை அளித்தான், கஜஹா சிங்கம் திருஷ்டவான், கஜஹா யானை சிங்கத்தை பார்த்தது. இன்னும் கொஞ்சம் முன்னால போறேன். இங்க பாருங்க, அகம் மித்ரை சஹா கிரீடித்தவான். அகம் மித்ரை சஹா கிரீடித்தவான், நான் நண்பர்களுடன் விளையாடினேன். இப்போ சஹா பாடம் படித்தவான் அந்த லங்கு பிரயோகத்துல எப்படி எழுதுவீங்க? சஹா பாடம், இப்போ டாட் போடணுமா இல்ல மா போடணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி சஹ பாடம் அப்பட்டத், அப்ப ஆதான் வருது. அப்ப தைரியமா நம்ம என்ன செய்யலாம்? மா போட்டு அப்பட்டத். இதே வந்து நான் பாடம் படித்தேன் என்று சொல்றது எப்படி பண்ணுவீங்க? அகம் பாடம் அப்பட்டத் வருமா அப்படம் வருமா? அகம் வந்ததுனால அப்படம்னு வரும். அப்ப என்ன அர்த்தம்? லங்க பிரயோகத்துல வந்து புருஷ பேதம் உண்டு. புருஷ பேதம்னா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து ஒரு விதமாகவும் உத்தம புருஷனுக்கு வந்து வேற விதமாகவும் இங்க அந்த ரூபங்கள் வந்து மாறுது இருக்குங்க இல்லையா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து வான்னு முடிஞ்சிருக்கு, இங்கேயும் வந்து வான்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த தவத்து ரூபத்துல வந்து என்ன டிஃபரன்ஸ் கிடையாதுன்னா புருஷ பேதம் கிடையாது. இந்த புருஷ பேதம்ங்கிறது நம்ம ஆரம்பத்துல வந்து கலோக்கியல்ல சொல்லிக் கொடுக்க மாட்டோம். சஹாங்கிறது வந்து பிரதம புருஷா, நீங்கிறது மத்தியம புருஷா, நான் என்கிறது உத்தம புருஷான்னு சொல்லி நம்ம ரொம்ப எலாபரேட்டா போனோம்னா அது ஸ்போக்கன் சம்ஸ்கிருதமா இருக்காது. அது வந்து மக்களுக்கு வந்து பயத்தை கொடுத்துரும். ஏன்னா நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறோம்? நம்ம 10 நாள்ல வந்து நீங்க சம்ஸ்கிருதம் பேச முடியும்னு சொல்லி நம்ம கூப்பிடுறப்போ வந்து இந்த மாதிரி நாங்க இங்க வந்து என்ன செய்ய முடியாது, விளக்கங்கள் வந்து கொடுக்க முடியாது. அப்போ எப்படி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ணி நம்ம கொடுத்தா ஈஸியா இருக்கும்னு சொல்றதுக்காக வேண்டிதான் இந்த பிரயோகம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த பிரயோகம் அப்ப சம்ஸ்கிருத பாரதி பண்ணதுங்களா? கிடையவே கிடையாது. இதுவும் வந்து பாணினி மகரிஷி அவரால் எழுதப்பட்ட அந்த இலக்கணம் தான். இது வந்து வேற ஒரு பிரயோகம். ஸோ இந்த பிரயோகம் வந்து லங்கு பிரயோகத்தை விட கொஞ்சம் ஈஸியான பிரயோகங்கிறதுனால தான் இது எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சஹா படித்தவான்
இது வந்து பிரதம புருஷால. இதே மத்தியம புருஷாவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? துவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு என்ன வரும்னா துவம் படித்தவான். அதே மாதிரி அகம் படித்தவான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியுது பாருங்க. இங்க வந்து நமக்கு என்ன கிடையாது? புருஷ பேதம் கிடையாது. நிலை சம்பந்தப்பட்ட பேதம் வந்து இங்க நமக்கு கிடையாது. அதனாலதான் இது வந்து கலோக்கியல் நம்ம வந்து ஸ்போக்கன் சம்ஸ்கிருதம் படிக்கும் பொழுது இந்த ஒரு பிரயோகத்தை நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஆனா வச்சன பேதம் உண்டு, லிங்க பேதம் உண்டு. அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வச்சன இப்போ படித்தவான் இருக்கு, இதே பெண்பால் வந்துச்சுன்னா வதின்னு முடியும். எல்லாத்துக்கும் அதேதான். எல்லாத்துக்கும் அதேதான். படித்தவதி. இப்போ ஒரு கேர்ள் சொல்றாங்க அகம் படித்தவதின்னு சொல்லுவாங்க. ஒரு பாய் சொல்றா அகம் படித்தவான். அதே வந்து துவம் படித்தவான்னு சொல்லி நம்ம ஒரு ஜென்ஸ்ல சொல்லும்போது லேடிஸ் துவம் படித்தவதி, அவ்வளவுதான். ஸோ சின்ன ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ், ஆனா லிங்க வேதம் உண்டு. அதே மாதிரி வந்து வச்சன வேதம் உண்டு. இந்த வான் வந்து உங்களுக்கு ஒருமை, பன்மை வந்து வந்தகா. நான் இன்னும் கொஞ்சம் சின்னதா உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுனேன். வான் வதி இல்லைங்களா? அது சிங்குலர்ல. இதே புளூரல் எப்படி வரும்னு சொல்றேன். வந்தகா வத்யஹா. அவ்வளவுதான். இது வந்து எல்லாத்துக்கும் அதேதான். புருஷ பேதம் வந்து இதுல இல்லைன்னால சகா படித்தவான் அந்த மாதிரிதான் அது வரும். சா படித்தவதிங்கிறத உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? புருஷ பேதம் வந்து இதுக்கு வந்து கிடையாது. அதனாலதான் அகம் படித்தவான், வயம் படித்தவந்தகா, துவம் படித்தவான், யூயம் படித்தவந்தகா. ஸோ அந்த வெர்பு வந்து மாறாதனால அது ரொம்ப ஈஸியா வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா அது புரியும். ஸோ இதனுடைய இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து இந்த கிராமர் தான் இங்க வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்போஸ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்ல வந்து மொழிபெயர்த்தல் சொல்லி ஒரு நமக்கு இது இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து நமக்கு வந்து அங்க ராமன் காட்டிற்கு சென்றான் சொல்லி வரும் பொழுது அப்போ நம்ம லங்கு பிரயோகம் பண்ணணுமா இல்ல தவத்து பிரத்தியம் பண்ணணுமாங்கிறது ஒரு டவுட் வரலாம் இல்லைங்களா? அதாவது குறிப்பிட்டு கேள்வியில வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யலாம்? லங்கு பிரயோகம் நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அப்ப ராமகா வனம் அகச்சத்துன்னு எழுதலாம். இல்ல ஜென்ரலா வந்து உங்களுக்கு வந்து ராமன் காட்டிற்கு சென்றான்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ரெண்டுமே எழுதலாம். ராமகா வனம் அகச்சத்துன்னு எழுதலாம், இல்ல ராமகா வனம் கதவான்னு எழுதலாம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? என்ன ஒரு விஷயம், அது பூத காலமாங்கிறது பார்த்து நீங்க அதை எழுதணும். வேற ஒன்றும் விஷயம் இல்லை. நீங்க ரெண்டு பிரயோகத்துல எந்த பிரயோகம் பண்ணாலும் கரெக்ட் தான். ஆனா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து அந்த இது மட்டும் தான் நீங்க எழுதணும். இப்ப தவத்துன்னு சொன்னாங்கன்னு நீங்க அப்ப என்ன எழுதணும்? ராமஹா வனம் கதவான் தான் எழுதணும். இல்ல ராமஹா வனம் அகச்சத்துன்னு அங்க எழுதக்கூடாது. இதுதான் அங்க விஷயம், வேற எதுவும் இல்லை. மற்றபடி நமக்கு இங்க இருக்கிற விளக்கங்களே நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியுற மாதிரி தான் இருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயம் தான் இதுல வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நீங்க ஒரு தடவை பாருங்க. நான் சொன்ன விஷயத்த மறுபடியும் இப்படி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து இப்ப நம்ம பார்க்க போறது சதுர்த்தி விபக்தி வாக்கியம், நான்காம் வேற்றுமை உறுப்பு. இப்ப நம்ம பார்க்க போறது நான்காம் வேற்றுமை உறுப்பு. முதலாம் வேற்றுமை உறுப்பு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு பெயர் சொல்லுமே வந்து ஒரு வார்த்தை வந்து என்னவா இருக்கும்? அது முதலாம் வேற்றுமை உறுப்புல தான் இருக்கும் நம்ம படிச்சோம். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எப்படி மாறுது? அப்போ எப்ப வந்து அந்த வேர்டு வந்து ஆப்ஜெக்ட்ல வரும் பொழுது அது இரண்டாம் வேற்றுமை உறுப்பா மாறுது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இரண்டாம் விபக்திக்கான விதிமுறைகள் போட்டிருந்தாங்க. அதை நீங்க ஒரு தடவை பார்த்துருப்பீங்க, அநேகமா படிச்சிருப்பீங்க.
மூன்றாம் வேற்றுமை ரூபம் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு செயல் செய்யறோமோ அந்த செயலுக்கு வந்து உறுதுணையா வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு டூலோ யூஸ் பண்றோம்னா உபகரணத்துல வந்து திருப்தியா வரும். அகம் காதாமி, அகம் ஹஸ்தேன காதாமி. அப்போ நான் சாப்பிட்ற செயலுக்கு வந்து எனக்கு ஊன்றுகோலா இருக்கிறது, துணை புரிகிறது எது? என்னுடைய கை. அப்போ அகம் ஹஸ்தேன காதாமி என்று சொல்லி நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வார்த்தைகள் வரும் பொழுது கண்டிப்பா இந்த விபக்தி தான் வரும்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லைங்களா? இரண்டாம் வேற்றுமை உருபுல வந்து நம்ம என்ன படிச்சோம்? அதி வசதி, அதி திஷ்டதி. அதாவது திஷ்டதி வசதி இந்த ரெண்டு கிரியாபலத்துக்கு முன்னால அதி என்கிற ஒரு முன்னுட்டு சொல் வந்துச்சுன்னா அது ஏழாம் வேற்றுமை உருபா நீங்க நினைக்க கூடாது, இரண்டாம் வேற்றுமை உருபுல தான் எழுதணும்ங்கிறது ஒரு ரூல்ஸ். அப்புறம் வந்து நம்ம என்ன படிச்சோம்? அபிதகா, உபயதகா, பரிதகா. இந்த மூணு வார்த்தையும் வந்து வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்க வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு தான் போடுறதுமே தவிர கலோக்கியல்ல வந்து அது மாறும் பொழுது அது ஆறாம் வேற்றுமை உருவா தான் தெரியும். ஆனா இரண்டாம் வேற்றுமை உருவு தான் நீங்க இங்க எழுதணுங்கிறது நம்ம நேற்று படிச்சோம். அதுக்கப்புறம் அதோட இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு வந்து நம்ம வினாங்கிற வார்த்தை வரும் பொழுதும் இரண்டாம் வேற்றுமை உருவுன்னு படிச்சோம். சோ இது வந்து இரண்டாம் வேற்றுமையோட விதிமுறைகள். மூன்றாம் வேற்றுமை உருவு நான் சொன்ன மாதிரி உபகரணம் பிளஸ் சகாங்கிற வார்த்தைக்கு வந்து வந்துச்சுன்னா அதுவும் நம்ம மூன்றாம் வேற்றுமை உருவை தான் எடுத்துக்கணும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? பட் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நான் நேற்று சொன்னேன், வினா என்கிற வார்த்தை வந்தாலும் இரண்டாம் வேற்றுமை உருவும் வரும், மூன்றாம் வேற்றுமை உருவும் வரும்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நான்காம் வேற்றுமை உருவு எப்படின்னா தானம் என்கிற ஒரு செயல் நடக்கும். அதாவது ஒருத்தர் கொடுப்பாரு, இன்னொருத்தர் வாங்குவாரு. இந்த செயல் எங்க நடக்குதோ அங்க வந்து நான்காம் வேற்றுமை உருவு இருக்கும். தானே சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. தானே சதுர்த்தி. அதாவது எங்கே சதுர்த்தி ரூபம் வரும்னு சொல்லி ஒரு சின்ன சூத்திரத்திலேயே வந்து ரொம்ப அழகா பாணினி மகரிஷி சொல்றாரு. தானே சதுர்த்தி முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். என்ன அர்த்தம்? தானம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் கொடுப்பாரு, இன்னொருத்தர் வாங்குவார். அப்ப அது எங்க நடக்குதோ அது வந்து நான்காம் வேற்றுமை உருவுன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, வைத்தியகா ருக்னாய ஔஷதம் எச்சதி. இங்க யார் கொடுக்குறாங்க? இங்க கொடுக்கின்ற செயல் நடக்குது இல்லைங்களா? அப்போ அங்க வந்து நான்காம் வேற்றுமை இருக்கும். யாருக்கு கொடுக்கிறாரோ அவர் வந்து அந்த வார்த்தை வந்து நான்காம் வேற்றுமை கூட இருக்கும். வைத்தியகா ருக்னாய ஔஷதம் எச்சதி ததாதி. மருத்துவர் நோயாளிக்கு மருந்தை கொடுக்கிறார். தனிகா நிர்தனாய தனம் எச்சது. பணக்காரன் ஏழைக்கு பணம் கொடுக்கட்டும். லேககா பத்திரிகாயை லேகம் லிகது. அவர் வந்து தனக்காக அந்த வேலை பண்ணல, பத்திரிகைக்காக, அதாவது ஒரு நோக்கத்துக்காக பண்ணாலும் அங்கேயே நான்காம் வேற்றுமை வரும். இங்க என்ன நோக்கம்? பத்திரிகைக்கு கட்டுரை எழுதணுங்கிறது ஒரு நோக்கம். அதை பேஸ் பண்ணி இங்க வர்றதுனால இங்க நான்காம் வேற்றுமை வரும். கவையகா கீர்த்தியை காவியம் லிகந்து. கவிஞர்கள் புகழுக்காக காவியத்தை எழுதட்டும். அப்போ இங்க வந்து கவிஞர் எதற்காக, ஒரு நோக்கத்துக்காக எழுதுறாங்கன்னா அங்கேயும் வந்து நான்காம் வேற்றுமை வரும். அதாவது ஒண்ணு தானக்கிரியா, இன்னொன்னு வந்து ஒரு நோக்கம், ஒரு உத்தேசம். அகம் தேசாய சேவாம் கரோமி. நான் யாருக்கு பண்றேன்? நாட்டுக்காக பண்றேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கும் நான்காம் வேற்றுமை உருவு வருங்கிறது இங்கே சொல்றாங்க. ஓகேங்களா? அதனுடைய ரூபங்கள் இங்க கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதை பாருங்க, அசூயதி, குப்யதி, குப்யதி, துருஷ்யதி. இந்த மூன்று வார்த்தைகள், அதாவது மொத்தம் வந்து இதுல 4 சென்டென்ஸ் இருக்கு. அசூயதி, ஈர்ஷ்யத்தின்னு ஒரு வார்த்தையும் உண்டு. இது இங்க கொடுக்கல இப்போ, பட் நான் சொல்றேன். ஈர்ஷ்யதி அசூயதி ரெண்டுமே வந்து பொறாமைப்படுதல்னு அர்த்தம். ஓகேங்களா? ஈர்ஷ்யதி அசூயதி இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன அர்த்தம்? பொறாமைப்படுதல். குப்பியதி கோபப்படுதல்னு அர்த்தம். இது பொறாமை. இது என்னது? குப்பியதி கோபப்படுதல், கோபம். துருக்கியதி துரோகம் செய்யறதுன்னு அர்த்தம். துரோகம் அதாவது
இந்த 4 வெறுப்பு எப்ப வருதோ அப்போ கண்டிப்பா வந்து 4ஆம் வேற்றுமை விருப்பு தான் வரும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல ஒரு காரணம் சொன்னேன். என்னது? எங்க தானக்கிரியா நடக்குதோ, எங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி நடக்குதோ அங்கே வந்து 4ஆம் வேற்றுமை விருப்பு வரும்னு சொன்னேன். ஒரு நோக்கத்துக்காக நீங்க ஒரு செயல் செய்யறீங்க, அப்போ அங்கே வந்து 4ஆம் வேற்றுமை விருப்பு வரும்னு சொன்னேன். அது 2வது காரணம். 3வது வந்து நான் என்ன சொல்றேன் பாருங்க, 4 வினைச்சொல் சொல்றேன். இந்த 4 வினைச்சொல் வந்து வந்தா கண்ணை மூடிட்டு நீங்க 4ஆம் வேற்றுமை விருப்பு நீங்க எழுதலாம். இங்க பாருங்க, மூடகா பண்டிதாய அசூயதி. மூடன் கவிஞரை பார்த்து பொறாமைப்படுகிறான். ஆனா தமிழ்ல நீங்க பண்ணும் பொழுது கொஞ்சம் டிஃபரன்ஸ் மீனிங்ல வரும். பட் அதுக்காகத்தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வெறுப்பு வந்தாலே அது வந்து என்ன அர்த்தம், 4ஆம் வேற்றுமை விருப்பு தான் இங்க வரும்னு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த 4 வெறுப்பு மட்டும்தான், கச்சதி ஆகச்சதி அதெல்லாம் கிடையாது. இந்த 4 மட்டும்தான். அசூயதி, ஈர்ஷ்யதி, குப்பியதி, துருக்கியதி. இந்த 4 வெறுப்பு வந்தா மட்டும் உங்களுக்கு அங்கே வந்து 4ஆம் வேற்றுமை விருப்பு வரணும். இது ஒண்ணு. இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க பாருங்க, ரோச்சதே. ரோச்சதனா பிடிக்கும்னு அர்த்தம், விருப்பம். பிடிக்கும் அல்லது விருப்பம். மோதகம் துப்பியம் ரோச்சதேவா. மோதகம்ங்கிறது வந்து கொழுக்கட்டை, இல்ல லட்டுன்னு சொல்லலாம். லட்டு வந்து உனக்கு பிடிக்குமா? அப்போ அங்கே வந்து ரோச்சதேங்கிற விருப்பு வரும் பொழுது அங்கே வந்து 4ஆம் வேற்றுமை விருப்பு தான் வரும். இன்னொரு வார்த்தையும் உண்டு விருப்பத்துக்கு. என்ன விருப்பு தெரியுங்களா? இச்சதி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நிறைய புக்ல வந்திருக்கு நமக்கு. இச்சதிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதுவும் விருப்பம் தான். ஆனா இந்த வார்த்தை வரும் பொழுது 4ஆம் வேற்றுமை விருப்பு கிடையாது. 4th கேஸ் என்ன கிடையாது? கிடையாது. ஓகேங்களா? இங்க வந்து 4th கேஸ் வராது. இங்க த்வித்தியா தான் வரும். அகம் காவியம் இச்சாமி, அகம் அம்பாம் இச்சாமிங்கிறது 2ஆம் வேற்றுமை விருப்பு தான் இங்க வரணும். இங்க என்ன வரணும்? செகண்ட் கேஸ் தான் இங்க வரணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 2 மீனிங்கும் ஒண்ணுதான். ரோச்சத்தைங்கிறதுக்கும் இச்சதிங்கிறதுக்கும் மீனிங் ஒண்ணு. ஆனா இச்சத்தின்னு வந்துச்சுன்னா செகண்ட் கேஸ், ரோச்சத்தை வந்துச்சுன்னா 4th கேஸ். இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது இங்க கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பாருங்க. இன்னொரு வார்த்தை நமஹா. ஓம் ராமாய நமஹா, ஓம் மித்ராய நமஹா, ஓம் கிருஷ்ணாய நமஹா. நமஹாங்கிற வார்த்தை வரும் பொழுதும் கண்டிப்பா என்ன வரணும்? 4ஆம் வேற்றுமை விருப்பு தான் வரணும். அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க, ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தினா மங்களம் அர்த்தம், நன்மையின் அர்த்தம். நம்ம எந்த ஒரு நல்ல செயல் செய்யும் போது நம்ம என்ன செய்வோம், அந்த ஸ்வஸ்தியோட சிம்பல் நம்ம போட்டுதான் செய்வோம் இல்லைங்களா? இதுதான் ஸ்வஸ்தியோட சிம்பல் இல்லைங்களா? அந்த ஸ்வஸ்தியோட இதை நம்ம எடுத்து நம்ம எந்த ஒரு நல்ல செயலுமே ஆரம்பிப்போம். அப்போ மங்களம் உண்டாகட்டும் என்ன அர்த்தம். அப்போ ஸ்வஸ்தி. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸான, ஸ்வஸ்தி பிரஜாபியாம் பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீம்ஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சொல்லி நமக்கு அந்த ஸ்லோகம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி பிரஜாபியாம், மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும். அப்போ இது வந்து ஒரு சோல், ஒரு காமன் பிரேயர்னு சொல்லுவாங்க. ஸ்வஸ்தி பிரஜாபியாம் பரிபாலயந்தாம். பரிபாலனம் யாரு? இங்க இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ், ராஜாக்கள், மிகப்பெரிய தலைவர்கள், அவங்களும் வந்து நன்மை, அவங்களுக்கும் நன்மை உண்டாகட்டும். பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண. அது எப்படி? நியாயமான வழியில் நடக்கின்ற அந்த அதிகாரிகள் சொல்லி அந்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதை அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்வஸ்தி, நமஹா, ரோச்சதே, அதே மாதிரி துருஷ்யதி, குப்பியதி, ஈர்ஷ்யதி, அசூயதி, இந்த வெறுப்பு வரும் பொழுது நீங்க கண்டிப்பா 4ஆம் வேற்றுமை விருப்பு தான் நீங்க எழுதணும்ங்கிறது கட்டாயம். அதை வந்து மாற்றக்கூடாது.
அப்படி மாத்துறீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கண்டிப்பா தப்பு தான். அதுல டவுட்டே வேணும். ஓகேங்களா? அதோடைய ரூபங்கள் இங்க கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம அந்த ராம ரூபம் அதை அப்படியே பார்த்து வந்தோம்னா இது அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்க. கொடுப்பது என்னும் சொல் இடம்பெறும் போது கொடுக்கப்படுவதாக குறிப்பிடுகிறதோ அங்கு 4ஆம் வேற்றுமை வரும். மருத்துவர் நோயாளிக்கு மருந்து கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? நோயாளிக்கு கொடுக்கிறார். ஒரு செயலுக்கான காரணத்தை குறிக்கும் போது அங்கு 4ஆம் வேற்றுமை உபயோகப்படுத்தப்படுகிறது. எழுத்தாளர் பத்திரிகைக்காக எழுதுகிறார். எதற்காக? பத்திரிகைக்காக. ஒரு பொருளானது மற்றொன்றாக மாறும் பொழுது 4ஆம் வேற்றுமை இடம்பெறும். செல்வம் செருக்காக மாறுகிறது. பாருங்க, ஒரு செயல் வந்து எப்படி மாறுது, அதை ஏற்கனவே சொன்னாங்க, அதுல போட்டிருக்காங்க. பரபீடனம் பாபாய பரபீடனம் சொல்லி நமக்கு அந்த பகவத் அந்த மகாபாரதத்தை பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு வார்த்தையில 2 வார்த்தையில சொல்லனா சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், புக்ல இருக்குது. இங்க ஆக்சுவலி கொடுக்கல. பரபீடனாய இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஆனா இங்கே கொடுக்கல. பட் மகாபாரத்தை பத்தி அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு கூற்றுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளை குறித்தோ அல்லது ஒருவரை குறித்தோ கோபம் அல்லது வெறுப்பு காண்பிக்கும் போது அது 4ஆம் வேற்றுமையை ஏற்கும். அசூயதி, குப்பியதி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி விருப்பத்தை சொல்லும் பொழுது ரோச்சத்தைங்கிறதுக்கு வந்து இந்த 4ஆம் வேற்றுமை வரும். அதே மாதிரி நமகான்னு சொல்லி வரும் பொழுது 4ஆம் வேற்றுமை வரும். அதே மாதிரி ஸ்வஸ்தின்னு வரும் பொழுது அங்கேயும் 4ஆம் வேற்றுமை வரும் என்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்க போறது உபசர்காகா. உபசர்கான்னு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இந்த வேர்டு யூஸ் பண்ணியாச்சு. தமிழ்ல தான் சொல்லியிருக்கேன். சமஸ்கிருதத்துல லைட்டா ஒரே ஒரு வாட்டி தான் அந்த வேர்டு சொன்னேன். ப்ரிஃபிக்ஸ் நம்ம சொன்னேன் இல்லைங்களா, முன்னொட்டு. நம்ம என்ன படிச்சோம் ஏற்கனவே? அதிங்கிற வார்த்தை படிச்சோம் இல்லைங்களா? இதை பத்தி ஒரு எலாபரேட் லேர்னிங் பண்ண போறோம். சீதா ஜலம் ஹரதி. சீதை நீரை சுமக்கிறாள். பீமஹா துரியோதனம் பிரஹரதி. பீமன் துரியோதனை அடிக்கிறான். சா புண்ணியம் ஆகரதி. அவள் புண்ணியத்தை பெறுகிறாள். ரகுஹு யாகம் ஆகரதி. ரகுஹு யாகம் செய்கிறான். ராமஹா ராவணம் சம்ஹரதி. ராமன் ராவணனை கொள்கிறான். சர்வே சந்திரிகாயாம் விஹரந்தி. அனைவரும் சந்திர ஒளியில் உலவுகின்றனர். குருஹு சம்சயம் பரிஹரதி. குரு சந்தேகத்தை போக்குகிறார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹரதி ஹரதி தான் வந்திருக்கு. ஆனா இந்த பிர ஆ சம் வி பரி இதெல்லாம் வந்து முன்னொட்டு சொல். இதுதான் உபசர்க்கம். ஆனா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மீனிங் கொடுத்துருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மீனிங் வந்து கொஞ்சம் பலம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா அந்த மீனிங்கே மாறிடுது. பெரும் ஹரத்தின்னு வரும்போது சுமத்தல் இல்ல எடுக்கிறாளுங்கிற மீனிங்ல வருது. அதே பிரான் வரும்பொழுது அங்க அடிக்கிறாங்கிற மீனிங் வருது. ஆகரத்தின்னா பெறுகிறாள்னு வருது. இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல வந்து உபசர்க்கம் வரும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு சில டயத்துல அதே மீனிங் கொடுக்கும். ஒரு சில டயத்துல வந்து நான் அந்த மீனிங்குரிய பலம் கொடுக்கும். இன்னொரு விஷயத்துல வந்து என்ன ஆகும்னா மீனிங்கே மாத்தி விட்டோம். இதுதான் வந்து அந்த முன்னொட்டு சொல்லோட வைசிஷ்டியம். 3 காரணங்கள் செய்யும். உபசர்க்கம் வந்து ஒண்ணு அதே மீனிங் கொடுக்கும், இல்லைன்னா அந்த மீனிங் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி சொல்லும், இன்னொன்னு வந்து மீனிங்கே மாத்திடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ற வார்த்தை கச்சதி. என்னது?
செல்கிறான். ஆகச்சதி, ஆ என்கிற ஒரு பிரிஃபிக்ஸ் உபசர்க்கம் சேரும் பொழுது அது என்ன ஆகுது, டோட்டலா வந்து மீனிங்கே மாத்திருது. வருகிறான்ங்கிற மீனிங்ல கொடுக்குது. இதே இதை வந்து க்ஷாலயத்தின்னு ஒரு வார்த்தை உண்டு. க்ஷாலயத்தினா துவைத்தல், கழுவுதல்னு அர்த்தம். இதே பிரக்ஷாலயத்தின்னா அங்க வந்து எந்த ஒரு மீனிங்கும் மாறாம அதே மீனிங்க கொடுக்குது. இந்த மாதிரிதான் ஒரு சில விஷயங்கள் இந்த உபசர்க்கத்தில் நடக்கும். நிறைய காரணங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உபசர்க்கங்களை பத்தி நம்ம அடிக்கடி போகலாம். உபசர்க்கங்கள் வந்து சம்ஸ்கிருதத்துல 22 வகையான உபசர்க்கங்கள் உண்டு. பிர, பரா, அப, சம், அனு, அவ, நிஸ், நிர், துஸ், துர், வி, ஆங், நீ, அதி, அபி, சு, உத், பிரதி, பரி, அபி, அதி, உப. இந்த மாதிரி 22 வகையான உபசர்க்கங்கள் உண்டு. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வார்த்தைகளும் உண்டுங்க. அது ஒரு இது கிடையாது. நம்ம ஏற்கனவே அதின்னு படிச்சோன்னீங்கன்னா அந்த வார்த்தை வந்துருச்சு. அதே மாதிரி வந்து ஆங்கன்னா என்ன அர்த்தம்? அது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஆங்கிற உபசர்க்கம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே மாதிரி உத்திஷ்டதி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது சு என்கிறது நம்ம படிச்சிருக்கோம். சுபுத்திரஹா, புத்திரஹனா மகன். இங்க வந்து சு சேரும் பொழுது என்ன ஆகுது? சுபுத்திரஹான்னு வருது. அப்ப என்ன ஆகுது பாருங்க, அந்த வெறும் மகன் கிடையாது, நன்மகன், நல்ல மகன்ங்கிற மீனிங் வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குது. ஹரிகரன்ஜி சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இந்த 22 ப்ரிஃபிக்ஸஸ் தான் உபசர்க்கால இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுல இப்ப நம்ம வந்து கச்சதி, கச்சதின்னு சொல்றோம். அந்த ஆங்கிறத தனியா ஏன் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க சார்? அது கிராமட்டிக்கலா ஒரு சில காரணம் தான். அந்த வேர்டு இதுல நம்ம தனியா எழுதினா 23 ஆகுமா, இல்ல இதுக்குள்ளேயே இருக்கா? இல்ல இல்ல இல்ல, ஆங்கு தான் வந்து வார்த்தையில வரும்போது ஆவா மாறுது, அவ்வளவுதான். என்ன ஆவா? அதாவது ஆங் என்கிற உபசர்க்கம் தான் எப்போ வந்து நம்ம வினைச்சொல்லோட யூஸ் பண்றோமோ இந்த இங்க போயிட்டு வெறும் மட்டும் அங்க வரும். இந்த ஆங்குங்கிறது வந்து ஆவா மாறுறதா? அவ்வளவுதான். ஆங்கிறது உபசர்க்கம். அது வந்து இதோட யூஸ் பண்ணும் பொழுது, வெர்போட யூஸ் பண்ணும் பொழுது ஆங் கச்சது வராது, கச்சது மாறிடும். அதுக்கு காரணம் வந்து கிராமட்டிக்கலா நிறைய காரணம் உண்டு. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அப்ப இந்த 22ங்கிறது உபசர்க்கா, 22ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ. இதுக்கு உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் இங்க கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்னேன். திஷ்டதி, பிரதிஷ்டதே, ரமதே, விரமதி, இந்த மாதிரிலாம் ஒரு சில மாற்றங்கள் வரும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா வார்த்தையோட எல்லா கிரியாபாத்தோட எல்லா உபசர்க்கம் சேர்க்கலாம்னா கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த கிரியாபதத்துக்கு இந்த உபசர்க்கங்கள் தான் வரும் என்கிறது வந்து ரூல்ஸ் இருக்கு. அது வந்து எல்லாத்தோடையும் நம்ம சேர்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கச்சதி, சுகச்சதின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி கிடையாது. நிர்கச்சதி சொல்லலாம், ஆகச்சதி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த இது வந்து நம்ம போக போக கத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி நீங்க வந்து பைகாட் பண்ணிக்கோங்க போதும். ஆனா அந்த மாதிரி முயற்சிக்கலாமான்னா கண்டிப்பா முயற்சி பண்ண கூடாது. ஒரு கிரியாபத்தோட 22 உபசர்க்கங்களும் சேர்க்க முடியுமானா கண்டிப்பா சேர்க்க முடியாது. அந்த மாதிரி ரூல்ஸ் தான் நமக்கு கிடையாது. ஹரிகரஞ்சு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல இல்லையா? ஓகே. இப்ப நம்ம படிச்ச தவத்து பிரத்யம் ஹரிகரஞ்சி சொல்லுங்க ஜி. தேங்க் யூ சார், கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஹேண்ட் இருக்கு, அதுக்காக தான் பார்த்து. ஓகே, தேங்க் யூ. அதனுடைய அபியாசங்கள் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ரேவதி வைரி ஜி, இது பிரதம புருஷோகம், சாரி, அந்த வச்சனம்ல டிஃபரன்ஸ் வந்து புல்லிங்க ஸ்ரீலிங்க டிஃபரன்ஸ் கொடுத்தீங்க. நபும்சகலிங்கக்கு எதுவும் வருமா சேஞ்சஸ்? படித்தவான், படித்தவதி, அது மட்டும் உங்களுக்கு டிஃபரெண்ட். அது வந்து எப்படி வரும்னா, யானம் யானம் இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இருந்துச்சுன்னா கதவான் கதவன் வந்துடும். இதே வந்து நபும்சகலிங்கத்துல வந்து வரும்போது
அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் உங்களுக்கு அது இல்லை. இருந்தாலும் இப்ப நீங்க கேட்டதெல்லாம் சொல்றேன். அங்கே வந்து யானம் கதவான்னு வருது, யானம் கதவத்ன்னு வரும். ஆஹ் எப்படி? அது இங்க நம்மளுக்கு எக்ஸாம்க்கு வராதுல்ல. வரல. இருக்கு. அது வந்து கொஞ்சம் அது நிறைய நமக்கு கிடையவும் கிடையாது. அதனால அது உங்களுக்கு கொடுக்கல. அதை நீங்க ஹையர் கிளாஸுக்கு போகும்போது உங்களுக்கு அது வரும். கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு ஹையர் கிளாஸ் போகும்போது அது வரும். யானம் கதவத், புஷ்பம் விகசிதவத், அந்த மாதிரிலாம் உண்டு. அதுல ப்ளூரல். அதுக்கும் ப்ளூரல் இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. ஓகே. சங்கர்ஜி. சார் எதுவும் இல்லை, இந்த நபும்சகலிங்கம் வந்ததை பத்தி தான். அதை நீங்க ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. பழம் விழுந்தது, பழங்கள் விழுந்தன அப்படின்றதுக்குலாம் தனியா இருக்கு. அது வராது. ஆமா, அது உங்களுக்கு வராது இப்போதைக்கு. வந்து இப்போதைக்கு அது இல்லை. தவத்த பிரத்தியில இருந்து உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது மட்டும் தான் கேட்பாங்க. நபும்சகலிங்கம் கேட்க ஆனா உண்டு. சரிங்க சரிங்க. வியாபகாரிக சப்தங்கள்ல வந்து இந்த தடவை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரக உபகரணாணி, நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ற இது. ஸோ நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து சம்ஸ்கிருதம் படிக்கணும்னு நம்ம ஒரு ஆசை இருக்கும். அப்போ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் வந்து அடிக்கடி நம்ம சொல்லுவோம், உங்களுடைய வீடு வந்து சம்ஸ்கிருத வீடா மாற்றணுங்கிறது சொல்லணும். இப்போ எல்லாருமே படிக்க வாங்கினா எல்லாராலையும் படிக்க வர முடியாது. அப்போ எப்படி வந்து அவங்களுக்கு இன்டைரக்டா வந்து எப்படி சம்ஸ்கிருத வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கிறது. இப்ப வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, சம்ஸ்கிருத கிளாஸ்க்கு வான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. நான் விளையாடணும், நான் இங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அதை அப்படியே அவங்க தட்டி கழிப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் இந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள் வந்து உள்ள போகணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா இது ஒரு நல்ல ஐடியா. இப்போ நமக்கு வீட்டுல சேர் இருக்கும் இல்லைங்களா, ஒரு சின்ன பேப்பர்ல வந்து தமிழ்ல வந்து ஆசந்தகான்னு எழுதி அங்கே ஒட்டி வச்சிடணும். அப்போ அந்த சேர்ல உட்காரும் பொழுதோ இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் போகும் பொழுதோ அந்த சேர்ல எப்பப்ப பாக்குறோமோ கண்டிப்பா அந்த ஆசந்தகாங்கிற வேர்டு வந்து படிக்காம மனசுக்குள்ள அது போகவே போகாது. ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு மனசுக்குள்ள போய் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஆசந்தத்தை கொண்டு வான்னு சொன்னா கரெக்டா அந்த பையன் வந்து அந்த சேரை கொண்டு வந்து உங்களோட கையில கொடுப்பான். அதே மாதிரி இந்த மாதிரி என்னென்ன பொருள்கள்ல வந்து நம்ம அங்கே எழுத முடியுமோ, இப்போ வந்து ஒரு கிச்சனுக்கு வந்து பாகசாலான்னு சொல்லலாம். நமக்கு ஹாலுக்கு வந்து ஸ்வாகத பிரகோஷ்டா, தூரதர்ஷனம், டிவிக்கு மேல சின்னதுல தூரதர்ஷனம், இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து நம்ம எழுதி வைக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க, அது வந்து சம்ஸ்கிருதனுடைய வார்த்தைகள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும், இவ்வளவு ஈஸியா இருக்கே, அப்ப நாமளும் கொஞ்சம் படிக்கலாமேங்கிற ஒரு காலத்துல மறுபடியும் அவங்க இந்த சம்ஸ்கிருதம் படிக்க வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ டேபிள் மேலன்னா உத்பீட்டிகான்னு ஒரு சின்ன ஓரத்தில் எழுதி வைக்கலாம். ஒரு சின்ன பேப்பர் எழுதி வச்சு ஒட்டி வச்சிட்டோம்னா உத்பீட்டிகா. அப்போ எப்பெல்லாம் வந்து சேர்ல உட்கார அந்த டேபிள்ல உட்கார்றோமோ அங்கே வந்து உத்பீட்டிகாங்கிற வார்த்தையை வந்து படிக்காம நம்ம என்ன செய்ய மாட்டோம். அதான் வந்து ஹியூமனோட மென்டாலிட்டி. எதை பார்த்தோன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து அதை பார்த்து மனசுக்குள்ள ரீட் பண்ணிட்டு தான் அது போவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நம்முடைய வீடுகளையும் வந்து சம்ஸ்கிருத வார்த்தைகள் கொண்டு வரதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரஹேளிகா. தந்தைர்ஹீன ஷிலாபக்ஷி நிர்ஜீவோ பகுபாஷகः குணஸ்யூதி சம்ருத்தோபி பரபாதேன கச்சதி. தந்தைர்ஹீனः, தந்தஹன பல்லு, ஹீனம்னா இல்லாதவன் அர்த்தம். அது பல் இல்லை. ஆனா ஷிலாபக்ஷி, ஆனா என்ன பண்றாங்க, ஷிலா கண்டகா நம்ம படிச்சிருப்போம், கல்லு. ஆனா கல்ல சாப்பிடுறாங்க. நிர்ஜீவோ, ஜீவகன்னா உயிர், நிர்ஜீவோன்னா உயிரற்றவன். நிர் என்கிற ஒரு உபசர்கை இப்பதான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, நிர்ன்னு நம்ம வந்து அதுல பார்த்தோம். நிர்ஜீவோ. அப்போ அந்த நிர் என்கிற வார்த்தை வரும் பொழுது என்ன ஆகுது, அதனுடைய மீனிங்கே மாற்றி விட்டுறது. உயிரற்றவன், ஆனால் பகுபாஷகா, நிறைய மொழிகளை பேசக்கூடியவன், இல்ல நிறைய பேசுன்னு அர்த்தம். குணஸ்யூதி சம்ருத்தோபி பரபாதேன கச்சதி. குணஹா, நல்ல குணங்கள் இருந்தாலும், சம்ருத்தோபி ரொம்ப நிறைய இருந்தாலும், பரபாதேன கச்சதி மற்றவர்களுடைய கால்களால் தான் செல்கிறான். இதனுடைய விடை வந்து உங்களுக்கு கடைசி பக்கத்துல கொடுத்திருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம்.
இப்போ வந்து சங்கராகிய விஷயம் சூரியனுடைய இது கொடுத்துருக்காங்க, மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. தேய சதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரஜிசாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுர் திருதசங்க சக்கரஹான்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்துக்கலாம். தம் சூரியம் ஜெகதான் நாதம் ஞான விஜான மோக்ஷதம் மகாபாபஹரம் தேவம் தம் சூரியம் பிரணமாமியகம். சம்ஸ்கிருத வாங்மய பரிச்சயங்கள் வந்து இப்ப ரொம்ப இன்னொரு விஷயங்களை பற்றி சொல்லப்படும். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் காவியம் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கத்தியம், பத்தியம், சம்பு. அடிக்கடி கேள்வி கேட்கிற வருது, காவியங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன கேட்கிறாங்க. அப்ப நம்ம 3ன்னு எழுதினா போதும். அவை யாவைன்னு கேட்டா நீங்க வந்து என்ன செய்யலாம், கத்தியம், பத்தியம், சம்புன்னு எழுதலாம். அதாவது கத்தியம்னா என்ன அர்த்தம்னா உரைநடையா எழுதப்பட்ட காவியங்கள் கத்திய காவியங்கள். பத்தியம்னா போயம் ரூபத்துல எழுத வச்சிருந்தாங்கன்னா அது பத்திய காவியம். சம்பு காவியம்னா இரண்டையும் மிக்ஸ் பண்ணி எழுதுனது சம்பு காவியம். அதாவது ஒரு சில இடங்கள்ல உரைநடை எழுதியிருப்பாங்க, அதே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் மூலமா அந்த கதையை கொண்டு போவாங்க. ஸோ 2 வகையாகவும் இது எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேரு சம்பு காவியம்னு சொல்லுவாங்க. கத்தியம்னா உரைநடை, பத்தியம்னா போயம், சம்புன்னா 2 வகையாகவும் எழுதப்பட்டதுதான். அப்புறம் வந்து அதுவே 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒரு காவியம்னா அது எப்படி, திருஷ்ய காவியமா ஸ்ரவ்ய காவியமான்னு கேட்கிறாங்க. திருஷ்ய காவியம்னா பார்த்து மகிழக்கூடியது, ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ரவ்ய காவியம்னா கேட்டு மகிழக்கூடியது. நாடகம் சம்ஸ்கிருதத்தில் ரூபகம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நாடகம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? அந்த நாடகம்ங்கிற வார்த்தை வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து ரூபகம்னு சொல்லுவாங்க. அதுல மொத்தம் வந்து 10 வகையான ரூபகங்கள் உண்டு. என்னன்னா ஒண்ணும் இல்ல, எழுதக்கூடிய முறைதான் அவங்க வந்து ரூபகங்கள். 10 விதமான நாடகங்கள் சொல்றாங்க. நாடகம், சப்பிரகரணம், பாசகா, பிரஹசனம், டிமஹா, வியாயோக சமவாகாரோ, வீத்யங்கேகா மிருக தசன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாடகம், சப்பிரகரணம், பாசகா, பிரஹசனம், டிமஹா, வியாயோகா, சமவகாரா, வீதி, அங்க, ஈஹா, மிருகான்னு சொல்லி அதனுடைய வார்த்தைகள் அப்படி வரும். ராகவேந்திரன் ஜி, நீங்க அட்மிட் பண்ணலாம் ஜி. ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? ஜி சொல்லுங்க. இந்த காவியம் எத்தனை வகையான கேட்கும் போது 3 எழுதணுமா இல்ல 2ன்னு கூட எழுதலாமா? 2 தான் ஜி. 3 எழுதக்கூடியது. அங்க வந்து அது வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. திருஷ்ய காவியம், ஸ்ரவ்ய காவியம்ங்கிறது 2 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? 3 தான். சரி சரி, தன்யவாதம். அபிஞான சாகுந்தலம் இதுவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கத்திய காவியங்களாகவும் இல்ல பத்திய காவியங்களாகவும் சம்பு காவியமாகவும் இங்க எழுதியிருக்காங்க. அவங்கள பத்தி எழுதியிருக்காங்க. அபிஞான சாகுந்தலம் நம்ம ஃபேமஸ் காளிதாசர் எழுதினது. அதே மாதிரி உத்தர ராமச்சரிதம் பவபூதி என்ன சொல்லக்கூடிய கவிஞர் எழுதியிருக்காரு. சொப்ன வாசவ தத்தம், நம்ம ஏற்கனவே இந்த கதையை பத்தி ஒரு இதுவும் படிச்சிருக்கோம். அது வந்து பாசகா எழுதினவர். வேணி சம்ஹாரம் பட்டநாராயணா. வேணி சம்ஹாரம்ங்கிறது மகாபாரதத்தினுடைய கதையை வந்து தழுவி எழுதப்பட்ட ஒரு நாடகம் தான் இது, வேணி சம்ஹாரம். இது எதிலிருந்து வரும்னா திரௌபதியை வந்து துயில் உரிப்பதற்காக வேண்டி அந்த தியூத சபையில வந்து இழுத்துட்டு வர்றதுல இருந்து துரியோதனை வந்து சாகடிக்கிற வரைக்கும் இருக்கிற கதைக்கர் மட்டும்தான் இதுல இருக்கும். வேணி சம்ஹாரம். மிருச்ச கட்டிகம் சூத்ரகா எழுதவிட அது காவியங்களை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சம்ஸ்கிருத இலக்கியத்தில் காவியங்கள் சாஸ்திரங்களை போன்று உயர்வாக கருதப்படுகின்றன. சம்ஸ்கிருதத்தில் பல உயர்ந்த காவியங்கள் இருக்கின்றன. ராமாயணம் முதற் காவியமாக போற்றப்படுகிறது. காவியங்கள் செய்யுள் நடையில் எழுதப்பட்டவைகள். சில காவியங்களின் பெயர்களும் அவற்றை எழுதிய கவிகளின் பெயர்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன.
பஞ்சமகா காவியம் எப்படி நம்ம தமிழ்ல வந்து சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த மாதிரி நம்ம பஞ்சமகா காவியங்கள் தமிழ்ல சொல்ற மாதிரி சம்ஸ்கிருதத்துல வந்து ரகுவம்சம் காளிதாசர் எழுதுனது, குமார சம்பவம் காளிதாசர் எழுதுனது, கிராதார்ஜுனியம் பாரதி எழுதுனது, சிசுபாலவதம் மாகன் எழுதினது, நைஷதிய சரிதம். ரகுவம்சம்ங்கிறது ரகுவுடைய அதாவது ராமனுடைய வம்ச காலங்கள் இருக்குல்லையும் ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுல வரும். குமார சம்பவம் சுப்பிரமணியனுடைய பிறப்பு எழுதுனது குமார சம்பவம். கிராதார்ஜுனியம் அதாவது இதுவும் மகாபாரத கதையை தழுவி எழுதப்பட்ட ஒரு காவியம். எப்படின்னா இவங்க வந்து அஜ்ஞானவாசல இருக்கும் பொழுது சிவன் வந்து வேடன் உருவத்துல வந்து அர்ஜுனனுக்கு நிறைய அஸ்திரங்கள்லாம் கொடுப்பாரு இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதுதான் அந்த காவியம். சிசுபாலவதம் இதுவும் நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு கதை தான். மகாபாரதத்துல வந்து சிசுபாலனை வந்து கிருஷ்ணர் கொல்றாரு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட கதை. நைஷதிய சரிதம் அது நலனுடைய கதை. நலபாக்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த நலமகாராஜாவுடைய கதையை பேஸ் பண்ணி எழுதுதான் நைஷதிய சரிதம் என்கிறது. அப்புறம் கத்திய காவியங்கள் மட்டும் தனியா போட்டிருக்காங்க, சம்பு காவியங்கள் தனியா போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பைகாட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேபி இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஏதேனும் 3 காவியங்களை பற்றி எழுதுங்க, இல்ல பஞ்சமகா காவியம் நாமானி லிக்கத்துன்னு கேட்கலாம், இல்ல இந்த காவியம் யார் எழுதுன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை முழுக்க முழுக்க நம்ம பைகாட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நியாய ஸ்ரத்தா இதானின் கிம் கரோமி பிரஜாபீடகா அசமஞ்சசா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்த்துக்கலாம். இடம் சுட்டி பொருள் விளக்கத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சம்ஸ்கிருத விவகாரா இது நார்மல் டயலாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவ்வியங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம் படிச்சோம் இல்லைங்களா, எந்த காலத்திலையும் மாறாத ஒரு சில சொற்கள் சொல்லி அதுக்கு வந்து ஒவ்வொரு உதாரணத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். புதிரோட விடை வந்து செருப்புன்னு போட்டிருக்காங்க. சுபாஷிதம் தியஜேதேக்கம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேத் கிராமம் ஜனபதஸ்யார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவீம் தியஜேத். ரொம்ப அழகா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னோம்னா நம்ம ஒருத்தனை வந்து ஒதுக்கி வைக்கிறதுல தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு கிராமமே நல்லா இருக்கணும்னா ஒரு குலத்தையே வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒதுக்கி வைக்கலாம். அதே மாதிரி ஒரு மாவட்டம் ஒரு மிகப்பெரிய இடத்துல வசிக்கின்றவங்களுக்கு வந்து நம்ம நல்லா இருக்கணும்னா ஒரு கிராமத்தையும் நம்ம வந்து ஒதுக்கி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆத்மார்த்தே நமக்காக வேண்டி இந்த பூமியை துறந்து நம்ம என்ன செய்யலாம், போகலாம், செல்லலாம் என்று சொல்லிதான் தியாகம் செய்யலாம்ங்கிறதுதான் இதனுடைய விஷயம். अष्टमः पाठः ज्ञातसारोऽपि खल्वेकः संदिग्धे कार्यवस्तुनि. ज्ञातसारः ज्ञातம்னா தெரிந்த விஷயம்னு அர்த்தம். ஞாதம் சாரஹ சாரஹனா அதனுடைய உட்கருத்து பொருள்னு சொல்லலாம். சாரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய சாராம்சம் என்னது, அதனுடைய உட்கருத்து என்னதுன்னு சொல்றதுக்காக வேண்டி ஞாதசாரோபி கலு ஏகா அதான் கல்வேகான்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா கூட மறுபடியும் வந்து அதை செய்ய முயற்சி எடுக்கும் பொழுது அது வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இப்ப நான் ஆரம்பிக்கிற இந்த வேலை வந்து எனக்கு சக்சஸ் ஆகுமா ஆகாதா என்கிறது வந்து இயற்கையாவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செயல் தான்ங்கிறது சொல்றாங்க. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு அம்மா வந்து டெய்லியுமே சமைச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த குழம்பு வைக்கும்போது இன்னைக்கு இந்த குழம்பு எப்படி வருமோ தெரியலையே, வீட்டில் எல்லாரும் கரெக்டாக சாப்பிடுவாங்கன்னு தெரியலையேன்னு ஒரு பதட்டம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது இறக்கி வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்ற வரைக்கும் அந்த பதட்டம் அவங்க மனசுக்குள்ளேயே இருக்கும் இல்லைங்களா. ஏன் டெய்லியுமே வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை சமைச்சாலும் சரி அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன டவுட் வரும்.
அதே தான் இங்க சொல்றாங்க. ஞாதசாரோபி கல்வேகா, ஒரு விஷயம் அறிந்தவனாக இருந்தாலும் செயல் புரியும் பொழுது சந்தேகம் சற்று அடைகிறான்ங்கிறது தான் இதனுடைய மீனிங். இப்ப வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஒரு பிரயோகம் பத்தி பார்த்தோம் போன புக்ல. என்ன பிரயோகம்? தவத்து பிரத்யயம்ங்கிற ஒரு பிரயோகம் பார்த்தோம். அதாவது அந்த பிரயோகம் வந்து பூத காலத்துக்காக யூஸ் பண்ற ஒரு பிரயோகம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இனிமே வர்ற புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வினை எச்சங்களை தான் நம்ம, அது வினை சொல்லோட பல்வேறு தரப்பட்ட முறைகள் வந்து நம்ம இங்க படிப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து தவது பிரத்யயம், இது வந்து துவா பிரத்யயம். இக், இத், வா. அதுக்கு இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து தவது, க்ஷமிதாம், தப்பாயிட்டேன். தவது, தவதுன்னா பாஸ்ட் டென்ஸ். துவாங்கிறது வந்து வேறொரு பிரயோகம். ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தவத்துன்னா பாஸ்ட் டென்ஸ். துவாங்கிறது எப்படின்னா ஒரு செயலை முடிச்சுட்டு இன்னொரு செயலை செய்யும் பொழுது யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான். எப்படி? நான் காலையில் எழுந்துவிட்டு யோகாசனம் செய்கிறேன். நான் குளித்துவிட்டு கோயிலுக்கு செல்கிறேன். நான் சாப்பிட்டு விட்டு கிரக பாடங்களை செய்கிறேன், எழுதுகிறேன். இந்த மாதிரி ஒரு செயல் முடிச்சுட்டு இன்னொரு செயல் நம்ம செய்யறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து துவா பிரயோகம் வந்து அங்கே நம்ம செய்வோம். இங்க வந்து ரெண்டு விதமான ரெண்டு வெர்பு இருக்கும். ஆனா ஒரு வெர்பு வந்து முடிஞ்சிருக்கும், இன்னொரு வெர்பு பண்ணிட்டு இருப்போம், இல்ல பண்ணிருப்போம், இல்ல பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும். அகம் கிரீடித்வா படாமி, அகம் கிரீடாமி படாமி, அகம் கிரீடித்வா படாமி, நான் விளையாடிவிட்டு படிக்கிறேன். சஹா ஸ்தித்வா காயதி, சஹா திஷ்டதி காயதி, சஹா ஸ்தித்வா காயதி, அவன் நின்று பாடுகிறான். அம்பா பாகம் கரோதி பரிவேஷயதி, அம்பா பாகம் கிருத்வா பரிவேஷயதி. சோரஹா ஆரக்ஷகம் பஷ்யதி தாவி, இல்லைன்னா சோரஹா ஆரக்ஷகம் திருஷ்டவான் தாவித்தவான், சோரஹா ஆரக்ஷகம் திருஷ்டுவா தாவித்தவான். இது வந்து எல்லா விதமான ரூபங்களும் ஒரே மாதிரி இருக்குன்னா இப்படி கிடையாது. கொஞ்சம் 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 மாறி இருக்கும். அதனால இது வந்து நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்றது ரொம்ப நல்லது. கிரீடித்துனா கிரீடித்வா, ஸ்தித்வா. இப்ப திஷ்டதி வந்து திஷ்டித்வான்னு வராது. ஓகேங்களா? திஷ்டதின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு வந்து துவாந்தம் என்ன வருது? ஸ்தித்வான்னு வருது. இந்த மாதிரி சின்ன 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 வித்தியாசங்கள் இருக்கும். கரோதி, கிருத்வா. சம்ஸ்கிருத பாரதியில வந்து 10 days ஸ்போக்கன் சம்ஸ்கிருதம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன சரஸ்வதி படம் போட்டு ஒரு புக் கொடுத்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது புக் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதுல வந்து ரொம்ப அழகா எல்லா ஒரு சென்டென்ஸ், ஒரு வெர்பு கொடுத்துருப்பாங்க. அந்த வெர்புக்கு வந்து எல்லா ரூபங்களும் அதுலேயே கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்கு அது குரூப்ல நான் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் ஃபார்வர்ட் பண்றேன். அதை நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் இந்த பிரயோகம். ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம இன்னொரு வேலையை பார்க்கறதுக்காக பண்ற பிரயோகம் பேர் தான் இந்த பிரயோகம். ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அது நம்ம பார்த்துக்கணும். இது ஏற்கனவே நான் சொன்ன அந்த விளக்கம் தான் இப்ப கொடுத்துருக்காங்க. ஒரு வேலையை முடிச்சுட்டு ஆனா ஒருத்தர் தான் அது பண்ற மாதிரி இருக்கணும், 2 பேர் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அம்பா பாகம் கரோதி பிதா காதத்தின்னு சொல்லி 2 பேர் வந்து 2 விதமான செயல் செஞ்சா அந்த வாக்கியத்தை வந்து நம்ம சேர்க்க முடியாது. ஒருத்தரே வந்து 2 செயலும் செஞ்சிருக்கணும். அதுல ஒரு செயல் முடிச்சு இன்னொரு செயல் செஞ்சிருக்கணும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். மாதா பாகம் கரோதி பிதா காதத்திங்கிறது வந்து 2 பேர் வந்து 2 விதமான செயல் செய்யறாங்க. அது தப்பு. இதே வந்து இப்படி வரலாம், மாதா பாகம் கரோதி காதத்தின்னு சொன்னா அங்க வந்து மாதா பாகம் கிருத்வா காதத்தின்னு வரும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க. இது வந்து துவா. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து லெப்னு சொல்லுவாங்க.
லியப், அதாவது லியபந்தம்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லுவாங்க, லியபந்தம். துவாந்தம், துவாந்தம், அதாவது துவான்னு முடிகிறது வந்து துவாந்தம். லெவந்தம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கச்சதி, அது வந்து கத்வான்னு வரும். அடுத்து வந்து ஆ, ஆகச்சதி. அப்போ இங்க என்ன ஆகுது, ஒரு முன்னுட்டு சொல் இருக்கு இல்லைங்களா, உபசர்க்கம் இருக்கு. அப்போ உபசர்க்கம் வரும் பொழுது இங்க வந்து துவாந்தம் வராது, லெவந்தம் தான் வரும் சொல்றாங்க. ஆகத்வா வராது, தப்பு. இந்த பிரயோகம் தப்பு. கரெக்டான ஆன்சர் வந்து ஆகத்யன்னு வரும். அதாவது எதுக்கு துவாந்தம் வரும்னா, உபசர்க்கம் இல்லாத கிரியாபதங்கள் வந்துச்சுன்னா துவாந்தம் வரும். உபசர்க்கங்களோட இருக்கின்ற கிரியாபதங்கள் வந்துச்சுன்னா அங்க வந்து லெவந்தம் தான் வரும், துவாந்தம் வராது என்கிறதான் விஷயம். அப்ப மீனிங் ஒண்ணுதான். சோரஹா தத்ர கத்வா சோரயதி, திருடன் அங்கு சென்று திருடுகிறான். சோரஹா அத்திர ஆகச்சதி சோரயதி, இங்க வருகிறான். அப்போ கச்சதிங்கிறதுக்கு வந்து அங்கே ஆகச்சதின்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேரும் பொழுது அப்போ ஆகத்வான்னு வராது, சோரஹா அத்திர ஆகத்திய சோரயத்தின்னு வரும். அதுதான் விஷயம். ஆனா மீனிங் எல்லாமே ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ லெபந்தம் எங்க வரும்னா, உபசர்க்க பிரயோகே லெபந்தம், அதாவது உபசர்க்கம் எதோட சேர்ந்து வருதோ, எந்த வினைச்சொல்லோட சேர்ந்து வருதோ அங்கே லெபந்தம். அதே மாதிரி உபசர்க்கம் இல்லாம வந்து வெறும் வினைச்சொல் வந்துச்சுன்னா அங்கே வந்து துவாந்தம். இதுதான் கான்செப்ட். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எதுக்கு வந்து உபசர்க்கம் இருக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லைங்களா. அது ஒரு சில வித்தியாசமா நான் காமிக்கிறேன் பாருங்க. க்ஷாலயதி, இதுக்கு வந்து துவாந்தம் என்ன வரும், க்ஷாலயித்வான்னு வரும். சப்போஸ் க்ஷாலயத்தின்னு இல்லாம நான் வந்து இப்ப என்ன எழுதுறேன், பிரக்ஷாலயத்தின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரங்கிற ஒரு உபசர்க்கம் சேர்க்கிறேன். பிரங்கிற ஒரு உபசர்க்கம் நான் சேர்க்கிறேன்னா அப்போ நமக்கு என்ன வராது, பிரக்ஷாலயித்வான்னு வராது, பிரக்ஷால்யன்னு வரும். இதுதான் வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. அதாவது உபசர்க்கம் இருந்துச்சுன்னா லெபந்தம், உபசர்க்கம் இல்லாம இருந்துச்சுன்னா துவாந்தம். அதான் இங்க சொல்ல வந்திருக்காங்க. இங்க கொடுத்திருக்காங்க, நம்ம பார்த்தா அது தெரிஞ்சிடும். நான் சொன்ன அந்த விஷயத்தை வந்து இங்க சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். 5ஆம் வேற்றுமை உருவு, பஞ்சமி விபக்தி. எப்படி தானே சதுர்த்தி என்று சொன்னேனோ, எங்க வந்து தானக்கிரியா இருக்கோ அங்க வந்து 4ஆம் வேற்றுமை உருவு. 5ஆம் வேற்றுமை உருவு வந்து எப்படின்னா வியோகே பஞ்சமின்னு சொல்லுவோம். வியோகம்னா பிரிவுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொன்னு பிரிஞ்சா அங்க வந்து பஞ்சமி வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க, விருக்ஷாத்
பர்ணம் அப்பதத், மரத்திலிருந்து இலை விழுந்தது. இங்க வந்து இலைக்கும் மரத்திற்கும் ஒரு சின்ன பிரிவு அங்கே ஏற்படுது இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு பிரிவு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அந்த மாதிரி ஒரு செயல் நடந்துச்சுன்னா அங்கே வந்து நமக்கு பஞ்சமி விபக்தி வரும். விருக்ஷேபியா பலானி பதந்தி, மரங்களிலிருந்து பழங்கள் விழுகின்றன. கிராமினஹா கிராமீனஹா கிராமீனஹா கிராமாத் ஆகச்சதி, கிராமவாசி கிராமத்திலிருந்து வருகிறார். கிராமத்திற்கும் அந்த கிராமவாசிக்கு ஒரு சின்ன பிரிவு அங்கே ஏற்படுது, அதனால அங்கே பஞ்சமி வரும். பர்வதாத் ஜலம் பததி, மலையிலிருந்து தண்ணீர் விழுகிறது. அப்போ தண்ணீருக்கும் அந்த பர்வதத்துக்கும் இந்த சம்பந்தம் வந்து அங்க என்ன ஆகுது, விட்டு போகுது. அப்போ ஒரு பிரிவு வருது, அந்த மாதிரி பிரிவு வர இடத்துல பஞ்சமி வரும். அகம் கிரகாத் காரியாலயம் கச்சாமி, நான் வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு செல்கிறேன்ங்கிறது. அப்போ எனக்கும் வீட்டுக்கும் இருந்த அந்த ஒரு சம்பந்தம் வந்து அங்கே விடுபட்டு போறதுனால அங்கே பஞ்சமி வருங்கிறது தான் இதனுடைய ரூல்ஸ். அது நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி நம்ம அங்கே வந்து சதுர்த்தி விபத்தில் நம்ம என்ன படிச்சோம், துருஹ்யதி, குப்யதி, ஈர்ஷ்யதி, அசூயதி, இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் பொழுது அங்க என்ன வரணும்னு சொல்லி பார்த்தோம், நான்காம் வேற்றுமைவு தான் வரும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கன்னா ஒரு திரஸ்யதி, பயம்னு அர்த்தம். திரஸ்யதுன்னா பயம். இந்த திரஸ்யதிங்கிற வார்த்தை வரும் பொழுது பஞ்சமி தான் வரும்னு ரூல்ஸ் இருக்கு. ஹரிணஹா வியாக்ரா திரஸ்யதி, மான் புலியிடம் பயப்படுகிறது. கஜாஹா சிம்ஹாத் திரஸ்யந்தி, யானைகள் சிங்கத்திடம் பயப்படுகின்றன. இந்த மாதிரி நாரியஹா சர்பாத் அத்ரஸ்யன், பெண்கள் பாம்பிடம் பயந்தனர். அகம் சோரேபியா அத்ரஸ்யம், அகம் நான் திருடர்களிடம் பயந்தேன். இந்த மாதிரி வரும் பொழுது திரஸ்யத்திங்கிற வார்த்தை வரும் பொழுது ஐந்தாம் வேற்றுமை வரும். இன்னொரு வார்த்தை பூர்வகா பரஹா, இந்த வார்த்தை வரும் பொழுது பூர்வகனா முன்னு அர்த்தம், பரஹனா பின்னு அர்த்தம். இந்த ரெண்டு வார்த்தையும் வரும் பொழுது கண்டிப்பா பஞ்சமி விபக்தி தான் வரும்ங்கிறது மீனிங் உண்டு. பரஹனா அடுத்ததுன்னு அர்த்தம், பிறகுன்னு அர்த்தம். பூர்வகனா முன்னுங்கிற மீனிங்ல அது வரும். ஓகேங்களா? அதனால அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். பரதஹா லக்ஷ்மணாத் பூர்வகா, இங்க பூர்வகனா முன் பிறந்தவன், பரதன் லக்ஷ்மணனுக்கு முன் பிறந்தவன் என்கிறத பேஸ் பண்ணி வரும் பொழுது பூர்வகா பரஹா, பிறகுன்னு வரும் பொழுது இந்த பஞ்சமி விபக்தி தான் வருங்கிறது கட்டாயம். அதே மாதிரி ஒரு ரெண்டு பொருளோட வந்து ஒரு பொருள் வந்து பெஸ்ட்னு சொல்ல வரும் பொழுது அங்கேயும் வந்து பஞ்சமி விபக்தி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேஷ்டம்னு பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஆம்ரபலம் தாடிமாத் ஸ்ரேஷ்டம், மாம்பழம் மாதுளையை விட சிறந்தது. ஒரு ரெண்டு பேருக்கும் இருக்கிற குணங்களை வச்சு அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பஞ்சமி வரணும் என்கிறது மீனிங். ஓகேங்களா? மகாபாரதம் ராமாயணாத் விஸ்திருதம், ராமாயணத்தை விட மகாபாரதம் பெரியது. அப்போ ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் ஒரு ஒப்பீடு நடக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஐந்தாவது வேற்றுமை வரும். அதாவது ஒரு பிரிவு ஏற்படும் பொழுது ஐந்தாம் வேற்றுமை வரணும். அதே மாதிரி திரஸ்யதினுங்கிறது வெறுப்பு வரும் பொழுது ஐந்தாம் வேற்றுமை. பூர்வகா பரஹா என்கிற வார்த்தை வரும் ஐந்தாவது வேற்றுமை. பிளஸ் ரெண்டு பொருளை வந்து ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு ஒப்பீடு நடக்குது, அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஐந்தாம் வேற்றுமை வரணும் என்கிறது தான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய ரூபங்கள் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்துக்கலாம். நான் சொன்னது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிரயோகம் சொல்றாங்க பாருங்க, தகாங்கிற பிரயோகம். தகம் வந்து பஞ்சமி விபக்தியை பேஸ் பண்ற ஒரு வார்த்தை தான்.
எப்படின்னா கிராமஹா, பஞ்சமி விபத்தி நம்ம என்ன பார்த்தோம்? கிராமாத்னு பார்த்தோம். இதே இது வந்து நம்ம தஹ பிரயோகம் யூஸ் பண்ணணும்னா கிராம தஹா. இது வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து பஞ்சமி விபக்தி வந்து நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். கிராமஹா வந்து கிராமாத்னு வருது. இதே வந்து வாட்டிகான்னு சொல்லி போறேன், ஒரு ஸ்ரீலிங்க சப்தம் போறேன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டிகா. அப்போ வாட்டிகாத்வா கிடையாது, அங்க வந்து என்ன பார்த்தோம்? வாட்டிகா யாகான்னு பார்த்தோம். உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இதுக்கு முன்னாடியே அந்த சப்த ரூபங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாட்டிகா யாகா பார்த்துருப்போம் இல்லைங்களா? இங்க பாருங்க, அந்த சப்த ரூபங்களுடைய அட்டவணையை பார்த்தீங்கன்னா தெரியும். ரமாயாஹா ரமாபியா, ராமாத் ராமேபியான்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப ரூபங்கள் வந்து ஒண்ணு இல்லை. ஆனா இந்த தஹ யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வாட்டிகா இருக்கு, அப்போ அதோட தஹ யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் ஆகும்? வாட்டிகா, வாட்டிகா தஹா, அவ்வளவுதான். இது எல்லாருடையும் தஹ தஹன் அந்த மெயின் வேர்டோட வந்து தஹா யூஸ் பண்ணீங்கன்னா அது 5வது வேர்டா மாறிடும். நதி, நதி தஹா. கிரகம், கிரகத்தஹா. கிரகம் தஹான்னு வராது, இது மட்டும் தான் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா கிரகம் வந்து அந்த ஹாஃப் லெட்டர் போயிடணும். இதே மாதிரி இங்க விசர்க்கமும் எடுத்துடணும். ஓகேங்களா? கிராமத்தஹா, கிரகத்தஹான்னு வரும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. விருக்ஷாத் பர்ணம் பத்தி, விருக்ஷத்தஹ பர்ணம் பத்ததி, ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான், ஆனா வெவ்வேறு வகையான பிரயோகங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தஹ தான் நம்ம சம்ஸ்கிருத பாரதியில வந்து அந்த 10 days ஸ்போக்கன் சம்ஸ்கிருதம் கிளாஸ்ல வந்து சொல்லிக் கொடுப்போம். இந்த பிரயோகம் நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இது எப்போ வந்து வகுப்புக்கு வர்றாங்களோ அப்பதான் இந்த பிரயோகம் சொல்லிக் கொடுப்போமே தவிர, இதுதான் 10 days ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்ல நம்ம சொல்லிக் கொடுக்குற பிரயோகம். இது ரொம்ப ஈஸியான பிரயோகம், அதனால ஃபர்ஸ்ட் அதை சொல்லி கொடுத்துருவாங்க. அவனுடைய அபியாசங்கள்லாம் இதுல கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். வியாபகாரிக சப்தா வந்து போன இதுல வந்து நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். இப்போ பழங்கள், அப்புறம் அதே மாதிரி புஷ்பங்கள், பூக்களை பத்தி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். பிரகேரிகா. அப்பதோ தூரகாமீச்ச சாக்ஷரோ நச்ச பண்டிதா அமுக ஸ்புடவக்தாச்ச யோ ஜானாதி சக பண்டிதா. அவருக்கு வந்து அப்பதஹா, பாதகன்னா கால், அப்பதகன்னா என்ன அர்த்தம்? கால் இல்லாதவன், ஆனாலும் தூரகாமி, ரொம்ப தூரம் போவார். சாக்ஷரம், அது நல்லா வந்து எழுத்துக்களை உள்ளவன், ஆனா பண்டிதன் கிடையாது. அதாவது அவனுக்கு கால் கிடையாது, ஆனா ரொம்ப தூரம் போவான், நல்ல எழுத்துக்கள் இருக்கும், ஆனா அவன் பண்டிதன் கிடையாது. அமுகஹா, அவனுக்கு வாய் கிடையாது. ஸ்புடவக்தா, ஆனா நல்ல பேச்சு திறமை உள்ளவன். யாருன்னு தெரிஞ்சா அவங்க தான் பண்டிதன் சொல்றாங்க. அதனுடைய விடை வந்து கடைசியில இருக்கு. பார்வதியோடது. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹிச்ச பார்வதி. இது ரெண்டுமே வந்து பார்வதி தேவியோட ஸ்லோகங்களா கொடுத்துருக்காங்க. சம்ஸ்கிருத வாங்கிய பரிச்சயத்தை வந்து நம்ம இப்போ காளிதாசர் எழுதின அபிஞான சாகுந்தலத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. அதோடைய கதையும் வந்து இங்க ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சாகுந்தலத்துடைய பெஸ்ட்டை வந்து காமிக்கிறதுக்கான சொல்ற ஸ்லோகம் தான் இது. காவியேஷு நாடகம் ரம்யம். அதாவது காவியங்கள் பார்த்தோம்னா நாடகம் வந்து ரொம்ப ரொம்ப அழகானது. தத்ர ரம்யா சகுந்தலா, அந்த நாடகத்திலையும் வந்து ரொம்ப அழகான நாடகம் வந்து சகுந்தலா நாடகம் தான். தத்ராபிச்ச சதுர்த்தோ அங்கா, அதுலயும் வந்து 4வது பார்ட்ல வர்ற அந்த பாகம் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதுலயும் வந்து ஸ்லோக சதுஷ்டயம், அந்த 4வது பாகத்துல வர்ற 4 ஸ்லோகங்கள் உண்டு, அது இன்னும் ரொம்ப அழகானதுங்கிறது அபிஞான சாகுந்தலத்தினுடைய அந்த நாடகத்தினுடைய சிறப்பை பத்தி சொல்றதுக்கான சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகம் இது. சாதுனாம் ஜீவனம், இதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த இதை மட்டும் சாது மகாராஜா
அயம் விருட்சிகா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பார்த்துக்கலாம். இது வரைக்குமே இருக்கு. இது வந்து எதுனாலும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிமர்த்தம் தவ ஹஸ்தே தம் ஹஸ்தே விருதா ஸ்தாபயதி, அயம் விருஷ்டிகா துஷ்டகா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து கேட்பாங்க. தசனம் தஸ்ய சுபாவஹா, இது வந்து அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை. தயவு செஞ்சு அன்லைன் பண்ணிக்கோங்க. அகம் மம பரோபகார சுபாவம் கதம் திஜாமி, இதுவும் அடிக்கடி கேட்கறது. ஸோ இந்த 2 வாக்கியம் வந்து அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேட்கிற ஒரு அனோட்டேஷன்ஸ். சம்ஸ்கிருத விவகாரத்துல வந்து கிமர்த்தம் என்கிற கேள்விக்கு வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். புத்திர புதகா சப்த ககாரங்கள்னு சொல்லக்கூடிய 7 வகையான கொஸ்டின் டேக்ஸ், அதை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். உபகாரிஷு எஸ் சாது சாதுத்வே தஸ்ய கோ குணஹ, அபகாரிஷு எஸ் சாது ச சாதுரித்து கீர்த்திதா. என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு சொல்லி நம்ம திருக்குறள்ல இருக்கு இல்லைங்களா, அதே மீனிங்கை கொண்ட ஒரு சுபாஷிதம். உபகாரிஷு யஹ சாது, ஒருத்தர் வந்து தனக்கு உதவி செய்யறாங்க, அவங்கள்ட்ட நாங்க நல்ல விதமா இருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அபகாரிஷு யஹ சாது, யார் பக்கம் நமக்கு தீங்கு விளைவித்தாலும் அவங்களுக்கு நாம நல்லது செஞ்சாதான் அதுதான் நமக்கு புகழ் கொடுக்கக்கூடியதுங்கிறது தான் இந்த விஷயம். அந்த புதிருக்கு விடை வந்து சமபத்திரம், அதாவது கடிதம் என்கிற விஷயத்தை பத்தி சொல்றாங்க இதுல. அதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு பிரஷ்னாக இது கொடுத்துருக்காங்க. 8வது பாடத்துடைய பிரஷ்னங்கள் இங்க கொடுத்துருக்காங்க. அதோடைய உத்தராணியும் இங்க கீழே இருக்கு. நம்ம அதை பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம 8 புத்தகங்கள் நம்ம முடிச்சிட்டோம். இனிமே 9வது புக் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நம்முடைய வகுப்பு வந்து கடைசி வகுப்பாக இருக்கும். ஏதாவது இதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம். ஹரிஹரன்ஜி சார் 2 சந்தேகம் சார். ஒண்ணு வந்து இப்ப இந்த 2 பொருள்களை கம்பேர் பண்ணும்போது வந்து பஞ்சமா விபக்தின்னு பார்த்தோம் இல்லையா, இது ஒன்னு கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நீங்க இப்ப இந்த ராமாயண மகாபாரதம் ராமாயணாத்துங்கிறத பார்த்தோம். பல பொருள்களை ஒரு ஆளோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஆஃப் ஆல் பிரைம் மினிஸ்டர்ஸ் மோடி அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாமா? இல்ல, அது சப்தமியா வரும். அது உங்களுக்கு அடுத்து வரும்போது தான் சொல்லுவேன். ஓ சரி சரி சரி. அதாவது புருஷேஷு குணோத்தமஹ ராமஹான்னு சொல்லி அந்த மாதிரி வரும்போது நிறைய பேர்ல ஒருத்தர் மட்டும் சேர்ந்தவர்னு சொல்லும்போது சப்தமி. சப்தமி வந்துருமோ? சப்தமி வரும், ஷஷ்டியும் வரும். பட் 2 பேருக்குள்ள ஒண்ணு பெஸ்ட்னு சொல்ல வருவது பஞ்சமி தான். அப்ப டெஃபினட்டா 2 பேர்ல ஒரு ஆள் பெஸ்ட் இல்ல கம்பேர் பண்ணும்போது பஞ்சமி தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? சரி சரி, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சார், இந்த மாடல் கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா, அது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஆனா ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நம்ம இப்ப இந்த இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு விபக்தியும் நம்ம வந்து இன்டெப்தா பாக்குறோம் இல்லையா, அது வந்து அவ்வளவும் கவர் ஆகுமா இல்ல நேத்திக்குள்ள மாடல் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பேசிக்காவே இருக்கு அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு? ஏன்னா நிறைய வந்து பிரகேலிகா அப்புறம் இந்த ரெகுலரா உபயோகிக்கிற வார்த்தைகள், அதாவது வீட்டுல என்ன உபயோகிப்பாங்க, ஆபீஸ்ல என்ன உபயோகிப்பாங்க, அதெல்லாம் வந்து அதுல கவர் ஆன மாதிரி தெரியலையே. அவ்வளவு ஈஸியா இருக்குமாங்கிறது ஒரு டவுட், அதுக்காக கேக்குறேன். இல்ல ஜி, அது எப்படின்னா நம்ம புக்ல வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தான், ஹெவியா இருக்கு. இந்த மாதிரி புக் வந்து வெளியில நான் நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன், எதுலயுமே வந்து இவ்வளவு கண்டென்ட் இல்ல. ஆமா, அது எல்லா வகையான கண்டென்ட்டும் வந்து நம்ம மக்களுக்கு புரியணும் இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் அந்த இது கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஆனா எல்லாத்தையும் வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் எடுக்கத்தோம்னா அது முடியாத காரியம். இப்போதைக்கு நீங்க பரீட்சையிலே மறுபடியும் நீங்க விபக்தியை படிக்க போறீங்க, இன்னும் எலாபரேட்டா படிப்பீங்கன்னு சொல்றதுக்காக இங்க வந்து ஒரு சின்ன ஜெஸ்ட் மாதிரி உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். சரி சரி. இல்ல டவுட் வரதுக்கு இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா சார்? இப்ப நம்ம புக்ல கடைசி லெசன் 11வது லெசன் 12வது லெசனுக்கு அப்புறம் வந்து 2 மாடல் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சரி, அது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு. அதுல வந்து பிரகேலிகா, அப்புறம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தங்கள், அப்புறம் சுபாஷிதம், இது எல்லாமே கவர் பண்ணி கொஸ்டின் செட் பண்ணி இருக்காங்க. அதுல கொஞ்சம் நேத்திக்கு நீங்க அனுப்பிச்சது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது.
சரி, ஆல் இந்தியா லெவல்ல வந்து நமக்கு இப்போ ஒரே புக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி 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 சரி. இதுக்கு முன்னால வந்து நாங்க 10 புக்கா தனியா போட்டிருந்தோம். அது வந்து ஆ. தமிழ்நாட்டு மக்களுக்குன்னே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி, ஏன்னா ம். தமிழ்நாடு மக்களுக்கு வந்து முக்கியமா வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நமக்கு தேவநாகரி லிபியோட ஞானம் நமக்கு இருக்கிறது கிடையாது. ஆமா. அதனால வந்து அங்கே கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டு இது பண்ணணும்னு சொல்றதுக்காக வேண்டி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருந்தோம். பட் ஆல் இந்தியா லெவல்ல வந்து நம்ம பார்க்கும்போது நீங்க ஒரே புக் ஆக்கிருங்கன்னு சொல்லி சொன்னதுனால, இப்போ வந்து ஆல் இந்தியா லெவல்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே கொடுத்தாச்சு. அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இப்ப நாங்க எழுத போற இந்த பிரவேஷா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு எழுத போறோம் இல்லையா 28th, ஆமா. அது த்ரூ அவுட் ஆல் இந்தியா சேம் கொஸ்டினா இருக்குமா இல்ல தட்சிண பாரத்துக்கு மாத்திரம் தனியா இருக்குமா? அதுக்காக கேக்குறேன். தமிழ்நாட்டுக்கு தனியா தான். இப்போ உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி தான் உங்களுக்கு வருமே தவிர அந்த பேஸ் பண்ணி வராது. சரி 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 சரி. இல்ல அப்ப வந்து மத்த நார்த் இந்தியா ஏரியாலலாம் வந்து இந்த பிரவேஷா வந்து வேற லெவல்ல இருக்குமா? வேற லெவல் இல்ல, இதே லெவல் தான். மேபி அந்தந்த மாநிலத்துல வந்து கொஞ்சம் மாத்திக்கிடுவாங்க அவங்கதான். ஓ அவங்க சரி சரி. கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி. இப்ப தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து அஹ், கொஞ்சம் கிளாஸ் வந்து நமக்கு வந்து என்ன சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிறவங்களும் சம்ஸ்கிருதம் படிக்கிறாங்க. ஆனா ஆஹா. அவங்களுக்கு வந்து சம்ஸ்கிருதம் வந்து வகுப்பு இங்க கிடைக்கிறது கிடையாது. ஆ. ஆஹ், இப்போ பெரிய பெரிய மதுரை, திருச்சி, அதே மாதிரி கோயம்புத்தூர், இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா வாரந்தோறுமே வந்து கிளாஸ் வச்சுட்டு இருக்காங்க. ம். ஓஹோ. ஆனா இதே கிராமங்கள் சைடு படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த வகுப்புகள்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஈவன் நான் பிரவேசா படிக்கும்போது கூட எனக்கு இந்த மாதிரிலாம் வகுப்பு கிடைச்சதே கிடையாது. நான் ஆ. ஒரு கிளாஸும் வந்து எனக்கு கான்ட்ராக்ட் கிளாஸ் நான் போய் படிச்சது கிடையாது. 10 நாள் சம்ஸ்கிருதம் படிச்சு அதை பேஸ் பண்ணி இந்த புக்கை படிச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்துல எப்படின்னா அந்த 10 புக்ல வந்து ஒரு புக்கு தான் எங்களுக்கு வீட்டுக்கு வரும். அந்த ஒரு புக்கை வந்து நமக்கு வந்து ஆன்சர் எழுதி நம்ம ராஜபாளையத்துக்கு அனுப்பணும்னா 2வது புக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓ அந்த சரி மாதிரி சரி இருந்துச்சு. சரி சரி சரி. இப்பதான் நம்ம 10 புக்கும் அனுப்புறோம். நிறைய காரியகர்த்தாஸ் இப்ப நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஆ. இப்ப நமக்கு நிறைய வசதிகள் இருக்கு. நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால நான் சொல்றேன். நீங்க பிரவேஷாக்கு உங்களோட வீடியோ நான் கேட்டிருக்கேன். அந்த கோபிநாத்தும் நீங்களும் ஒண்ணு தானே? அதே கோபிநாத்தா. ஏன்னா உங்க வாய்ஸ் ஒண்ணா இருந்தது. பட் எஸ்டர்டே நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா. சரி இன்னைக்கு கிளாஸ்ல கேட்டுக்கலாம்னு விட்டேன். ஆமா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ அதனால நமக்கு என்ன மாடல் கொஸ்டின் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க படிச்சா போதும். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஆமா. இந்த மாடல் கொஸ்டின் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். இந்த மாடல் கொஸ்டின் வந்து நீங்க ஆன்சர் ஹெல்ப் பண்ணுவீங்களா நாளைக்கு கிளாஸ்ல? இல்ல பண்ணலாம். நாம நாளைக்கு வந்து வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நம்ம அந்த நீங்க வந்து ஒரு கிளான்ஸ் எல்லாம் அந்த சென்டென்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருங்க. சரி. அப்புறம் எப்படி எழுதுங்கிற விஷயம் தான் நான் அதுல சொல்றேன். நம்ம ஓகே. டைரக்டா ஆன்சர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ 2ஆம் பகுதியா கொடுத்திருப்பாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து எப்படி எழுதுனா நமக்கு நல்ல மார்க் கிடைக்குங்கிற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த க்ளூ கொடுத்தா போதும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆ, ஓகே. எக்ஸலன்ட் சார். தேங்க்யூ. நன்றி. சீதா மாதா. ஜி மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது இருந்தா சென்ட் பண்ண முடியுமா குரூப்ல? அனுப்பியாச்சு, நேத்தே அனுப்பியாச்சுல்ல. இல்ல எங்களுக்கு ஆல்ரெடி எங்க குரூப்ல ஒரு கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தா பிரவேஷாக்கு. அது போக வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அடிஷனல் எதுவும் அது இருக்கா? ராஜபாளையத்துல இருந்து வந்த கொஸ்டின் தான். நான் அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்முடைய மாணவர்கள்ல யாரோ ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. அதே கொஸ்டின் தான் அதுவும். அப்படியா? ஆமா. ஓகே ஜி. அப்புறம் இந்த விபக்தியும் படிச்சு வச்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. விபக்தி பேஸ் பண்ணி நமக்கு வரும்.